பேசும் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்து தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற திரைப்படம் போட். இந்த வாரத்தில் வந்த 6 படங்களில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் இதுதான். ஆனாலும் கூட அதிகமான ஏமாற்றத்தை தந்த திரைப்படமும் இதுதான். சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இந்த படத்தில் யோகி பாபு, MS பாஸ்கர், மதுமிதா, கௌரி கிஷன், சின்னி ஜெயன், சாம்ஸ், ஷாரா என்று நல்ல திறமையான நடிகர்கள் தான் இருக்கின்றார்கள். இதனுடைய கதை, அதாவது ஒரு படகில் 10 பேர் பயணிக்கிறார்கள், தப்பி செல்கிறார்கள். நடுக்கடலில் அந்த படகு மாட்டுகிறது. அவர் அந்த கடலோடு போனார்களா, கரை சேர்ந்தார்களா என்பதுதான் மீதி கதை. 1943 நடக்கின்ற அந்த யுத்த காலகட்டத்தில், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சென்னையில் ஜப்பான்காரன் குண்டு போட போகிறான் என்கின்ற செய்தி வந்ததும் ஒரே பரபரப்பு அடைகிறது. ஒரு பக்கம் இந்தியர்கள் மக்கள் எல்லோரும் பரபரப்பில் அலைந்து கொண்டிருக்க, கடற்கரையில் தன்னுடைய தம்பியை, ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தன்னுடைய தம்பியை போலீஸ்காரர்களிடமிருந்து அழைத்து வருவதற்கு செல்கின்ற யோகி பாபுவும் அவருடைய பாட்டியும் கடிதமுடன் செல்கிறார்கள். அங்கு அவரை அனுப்பி வைக்க மறுக்கும் போது, அதே சமயத்தில் குண்டு போட ஜப்பான் குண்டு போடுகிறது என்கின்ற பரபரப்பான செய்தி பரவ, கைதிகள் அங்கு இங்கு தப்பி ஓட, அதில் தன்னுடைய தம்பியையும் தப்பிக்கொண்டு இழுத்து கொண்டு ஓடி வருகிறார். அந்த தம்பி பாதி வழியில், நீ வந்து போய் படகு முதலில் எடு, நான் வருகிறேன் என்று சொல்ற. அதே போல இவரும் அவருடைய பாட்டியும் சென்று படகை தண்ணீருக்குள் தள்ளி கொண்டிருக்கும் போது, அந்த வேறொரு கைதி அவனுடைய தம்பியை பிடித்து கொண்டு போகிறான், யோகி பாபுவின் தம்பியை. இந்த பக்கம் தப்பி ஓடுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கும் மற்ற 7 பேர் அந்த படகில் ஏறி விடுவார்கள். ஏற்கனவே 7 பேர், அவர்கள் 9 பேராக படகு செல்கிறது. தம்பி வந்து விட்டான் என்று பார்த்தால் தம்பி வரவில்லை. சரி, தம்பியை மறுபடியும் அழைத்து கொண்டு வரலாம் என்று அந்த 7 பேரோடு போகும்போது, போக வேண்டாம், நாம் மாட்டிக்கொண்டால் அத்தனை பேரும் மாட்டிக்கொள்வோம், அவ்வளவுதான் என்கிறார்கள். MS பாஸ்கர் சொல்கிறார், இல்லை. பிறகு அவனுடைய தம்பியை, அண்ணா வராதே, உன்னை நம்மை சிக்க வைத்து விடுவார்கள் என்று சொல்ல இவன் திரும்பி விடுகிறான். வழியில் இன்னொரு வெள்ளைக்காரன் வந்து, சிப்பாய், அந்த படகில் வலுக்கட்டாயமாக ஏறிவிட, அவன் துப்பாக்கி முனையில் அத்தனை பேரும் அடக்கி விடுகிறான். 10 பேரை இந்த படகு தாங்காது, யாராவது 2 பேர் இறங்க வேண்டும் என்கிறார்கள். முடியவில்லை. அதற்குள் படகுக்குள் ஓட்டை விழுந்து தண்ணி வர ஆரம்பித்து விடுகிறது. அந்த படகு தப்பித்து இவர்கள் கரை சேர்ந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் கதை. என்ன, தரையில் டிராமா போட்டு வளவளவளா என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். போட்டில் உட்கார்ந்து கொண்டும் அதேதான் வளவளவளா என்று பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல கதைகள் பேசுகிறார்கள். எந்த கதையும் சுவாரஸ்யமாக இல்லை. எல்லாம் அறுத பழுசான வசனங்கள், அறுத பழுசான விஷயங்கள் தான். இதில் இன்னொரு கோட்டை விட்ட விஷயம், 1943 சிவாஜி, அதாவது 1943 மணல் கொள்ளை பற்றி, இது பற்றியும், அந்த சிறுமிகள், குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அப்போது என்ன நடந்ததா என்ன தெரியவில்லை. அப்புறம் இந்த ஒவ்வொரும் ஒரு விதமாக இருக்கும்போது, MS பாஸ்கர் அவர் கொஞ்சம் அப்படியே தன்னுடைய கருத்துக்களை சொல்ல, தான் CID என்று சொல்கிறார். பிறகு CID இல்லை என்கிறார். பிறகு நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஆர்மியில் இருந்தவன், ஒற்றன் என்கிறார். திடீரென்று தன்னுடைய நேதாஜியை போல ஒரு உடை அணிந்து கொண்டு, தொப்பி போட்டுக்கொண்டு ஒரு சுருட்டை பிடிக்கின்றார். பார்க்க சகிக்கவில்லை. பாவம், நேதாஜியை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த வேண்டுமா? என்னையா சிம்புதேவன் 23ஆம் புலிகேசி சிம்புதேவனா இது என்று யோசிக்க தோன்றுகிறது. சிம்புதேவன் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று தெரியவில்லை. ஜிப்ரான் தான் இசை. ஜிப்ரான் என்னமோ அந்த கடலுக்கேற்ப ஒரு கானா பாடல் ஒரு சுமாரா பண்ணியிருக்கிறார். ஒரு கானா பாடலையும் கர்நாடக இசையோடு சேர்த்து ஒரு கானா பாடலை கொடுத்திருக்கிறார். அது கொஞ்சம் ரசிக்க வைக்கிறது, பாட வைக்கிறது.
சின்னி ஜெயந்த் ஐயங்கார் ஆத்துக்காரரும், தெலுங்கு பேசும் பெண்ணாக மதுமிதாவும், இப்படி ஒரு ராஜஸ்தான் மார்வாடியாக சாம்சும், இப்படி பல பேர் சேர்ந்த ஒரு ஏறக்குறைய ஒரு சின்ன பாரத விலாஸ் மாதிரி ஆட்கள் உள்ளே இருக்கிறார்கள். இவர்களை வைத்து ஒரு அழகான கலகலப்பான கதையை கொடுத்திருக்கலாம். சிம்புதேவன் அதிலும் கோட்டை விட்டு விட்டார். வசனங்களும் அப்படி ஒன்றும் சரியில்லை, கேட்பதற்கு அப்படி ஒன்றும் சிலாக்கித்து சொல்லும் அளவுக்கு வசனங்களும் இல்லை. இது கடலில் சென்றுதான் எடுத்தார்களா அல்லது வேறொரு தரையிலே ஒரு செட்டு போட்டு எடுத்தார்களா என்று தெரியவில்லை. ஏறக்குறைய செட்டு போட்டு எடுத்திருப்பது போல்தான் தெரிகிறது. பின்னாடி ஒரு கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஏனால் இந்த படகு பக்கத்தில், ஒரு சின்ன படகு பக்கத்தில் ஒரு திமிங்கலம் வந்து போகிறது என்றால் பெரிய அலை அடித்து திமிங்கலம் அந்த படகே கவிழ்ந்து விடும், அந்த அளவுக்கு அலை வரும். இது என்னன்னா, ஒரு திமிங்கலம் போகுதுன்னு ஒரு அட்டை நகர்ந்து போற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு செட்டப்பா தான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஆனா தாங்க முடியல. படகு மெதுவா நகருது. நமக்கு சோதனையா இருக்கு. போட் பேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.